இந்து மதம் குறித்து திமுக தலைவர் ஸ்டாலின் தொடர்ந்து கேவலமாக பேசி வருவதை பல தரப்பினரும் கண்டிக்கின்றனர். ஸ்டாலின் அநாகரிகமான அரசியல் நடத்துவதாக சமத்துவ மக்கள் கட்சி தலைவர் சரத்குமார் கூறினார். இந்து மதத்தினர் பின்பற்றும் திருமண சடங்கு குறித்து ஸ்டாலின் அநாகரிகமான கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார். ஒரு கட்சி தலைவராகவும் வருங்கால முதல்வர் கனவிலும் இருப்பவர் பொதுமக்களின் மத உணர்வுகளை புண்படுத்தும் விதமாக பேசியிருப்பது அவருக்கு மெச்சூரிட்டி இல்லை, லீடர்ஷிப் பண்பும் இல்லை என்பதை நன்றாக காட்டிவிட்டது. நாட்டுப்பற்று உள்ளவர்களும் மத நல்லிணக்கத்தை விரும்புபவர்களும் எந்த மதத்தினராயிருந்தாலும் இந்த அநாகரிகத்தை ஏற்க மாட்டார்கள். இந்து முறைப்படி திருமணம் செய்பவர்கள் திமுகவில் உறுப்பினராக இருக்கக்கூடாது என்றோ அவர்களுக்கு எந்த பதவியும் கிடையாது என்றோ அறிவிக்க ஸ்டாலினுக்கு தெம்பு திராணி இருக்கிறதா? மந்திரம் உச்சரித்து திருமணம் செய்பவர்கள் இனிமேல் திமுகவுக்கு ஓட்டு போட வேண்டாம் என்று அறிவிக்க ஸ்டாலின் தயாரா என்றும் சவால் விடுகிறேன். நிலம், நீர், காற்று, ஆகாயம், நெருப்பு என பஞ்சபூதங்களையும் இயற்கையையும் தொன்று தொட்டு வணங்கி வரும் இந்து மக்கள் அக்னி சாட்சியாக திருமண பந்தத்தில் இணைபவர்கள். திருமண சடங்குகளை புனிதமாக கருதும் கோடிக்கணக்கான மக்களின் மரபை கேலி செய்பவர் மதசார்பற்றவர் என்று தன்னை சொல்லிக் கொள்வது காமெடி என்று சரத்குமார் தனக்கே உரிய பாணியில் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டாக கண்டித்துள்ளார். இந்த மாதிரி நியூஸ் அப்டேட்ஸ்க்கு தினமலரோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. Facebook, Twitter, Instagram எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்க.